கேட்க என்ன கேட்குறீங்க வணக்கம் நான்கள் ஜான் ஜேடி. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது வந்து இந்த கடையில வந்து கேக் வாங்கி போயிருக்காங்க. ஸோ கேக் வாங்கி போயிட்டு இவங்க குழந்தை கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது இவங்களும் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ தெரிஞ்சது கேக் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு. ஸோ இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறுபடியும் கேக்கத்துல வந்து இந்த மாதிரி கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்க சொல்ற பதில் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வாங்கி போகும்போது நான் இருந்தேனா, சோ நீங்க என்ன கேட்கறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கடை உங்களுக்கு தானே, சோ உங்களுக்கு தான் கேட்க வேற யாரும் கேட்க முடியும். அதாவது தெரியாம வந்து நடந்துச்சு அப்படின்றாங்க கடை ஓனர். ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தெரியாம எப்படிங்க விப்பீங்க, தெரியாம எப்படி விப்பீங்க, ஒரு பொருள் வந்து விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கா இல்லையா கெட்டு போச்சு நீங்க பார்க்க தேவையில்லையா. சோ இது வித்துன்னு போயிட்டு என் கையால வந்து நானே என் குழந்தைய ஊட்டி விட்டேன். எனக்கு என் குழந்தைக்கு பிறந்த நாள், என் பிறந்த எதுவுமே வந்து கெட்டு போன கேட்க நான் ஊட்டி விட்டேன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரால உங்களால தான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, இது கெட்டு போல அப்படின்னா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டுறாங்க. அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. சோ கடைசியில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொருளாதாரமும் வந்து என் பையனுக்கு இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்த வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு கவலையான விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ தயவுசெய்து சொல்றேன், ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த கேக்கா இருக்கட்டும், எந்த பொருளாக வயிற்றுக்கு சாப்பிட்ற எந்த பொருளாக இருந்தாலும் அது நல்லா இருக்கா இல்லையா கெட்டு போய் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ அவசரப்பட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வருத்தப்படுறது வந்து எந்த பிரச்சனையும் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.